இன்னைக்கு நம்ம பாவங்களை போக்கும் பாலமலை அரங்கநாதர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஆர்ச்ல இருந்து நேரா நம்ம போகும்போது கார்ல இல்ல டூ வீலர்ல போற மலைப்பாதையை நம்ம அடைஞ்சிடலாங்க. அதே இந்த ஆர்ச்ல இருந்து ரைட் கொஞ்ச தூரம் போனோம்னா படிக்கட்டுகள் மாதிரி பாறைகள் கொண்ட கரடு முரடான பாதையில மேலே ஏறி கோவிலுக்கு நம்ம போலாங்க. இன்னைக்கு நம்ம டூ வீலர்ல தான் போறோம். இந்த கோவில நீங்க ரீச் ஆகணும்னா டூ வீலர் இல்ல கார்ல வரும்போது டைரக்ட்டா மலை மேல இருக்க கோவிலுக்கு போயிடலாங்க. நீங்க பஸ்ல வரீங்க அப்படின்னீங்கன்னா, காந்திபுரத்துல இருந்து கோவனூர் போற பஸ் வரும். அப்புறம் நீங்க கோவனூர்ல இறங்கி விசேஷ நாட்கள் அப்புறம் சனிக்கிழமைகள்ல ஜீப் இருக்குங்க. மற்ற நாட்கள்ல ஆட்டோ கீழ இருக்கும். ஆனா எப்பவுமே நம்ம வரும்போது பிக்கப்க்கு வண்டி இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வர மாரி இருக்குங்க. புரட்டாசி சனிக்கிழமை அப்போ கோவில்ல இருந்தே ஸ்பெஷலா மினி பஸ் விடுவாங்க. அப்ப நெறைய ஷட்டில் கோவிலுக்கும் கோவனூருக்கும் இருக்குங்க. இல்ல நீங்க மேட்டுப்பாளையம் சைட்ல இருந்து வரீங்க அப்படின்னீங்கன்னா, கோவனூருக்கு டைரக்ட்டா பஸ் இருக்குங்க. அப்படி இல்லன்னா, நீங்க பெரியநாயக்கன்பாளையத்துல இறங்கி டாக்ஸி அல்லது ஆட்டோ பிடிச்சு டைரக்ட்டா கோவிலுக்கு போயிடலாங்க. இந்த மலைப்பாதையில வர கார் டிரைவர்ஸ் பிகினர்ஸா இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க. ஏன்னா நெறைய ஷார்ட் ஹேர் பின் பெண்ட் இருக்கும். இது ஃபாரஸ்ட் ஏரியா. நம்ம ஏர்லி மார்னிங் வரும்போது யானை, மான் எல்லாமே நம்ம இங்க பார்க்கலாங்க. அதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா இருந்தா செல்ஃப் டிரைவிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க டூ வீலர்ல வரீங்கன்னா, ஸ்கூட்டி எல்லாமே நல்ல பிக்கப் கண்டிஷன்ல இருக்கணுங்க. இல்லன்னா இந்த ஷார்ட் ஹேர் பின்ல அந்த வண்டி ஏறாது. நம்ம வண்டிய தள்ளிட்டு தான் போணும். ஏன்னா, எனக்கே ஒரு டைம் என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துட்டு வரும்போது இது நடந்திருக்குங்க. இன்னொரு டைம் நான் வரும்போது, இன்னொரு ஃபேமிலி அதே மாரி ஹேர் பின் பெண்ட்ல வண்டிய தள்ளிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால நம்ம இங்க வர்றதுக்கு முன்னாடியே வண்டி நல்லா பிக்கப் கண்டிஷன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா, நம்ம இருக்கிறது ஃபாரஸ்ட் ஏரியா. டவர் கொஞ்சம் கூட இருக்காது. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல இந்த ரோடு இப்படி ஃப்ரீயா இருக்காதுங்க. ஃபுல் டிராஃபிக் ஆயிடும். அப்ப நம்ம கொஞ்சம் டிரைவிங் ஸ்கில்டா இருந்தா தான் கார நம்ம இந்த இடத்துல மேனேஜ் பண்ண முடியும். இந்த ஃபாரஸ்ட் ஏரியா டிரைவிங் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாவே இருக்குங்க. லாஸ்ட்டா நம்ம டெம்பிள ரீச் பண்ணிட்டோங்க. மேல எவ்ளோ வண்டி வந்தாலும் பார்க் பண்ண கோவிலுக்கு வெளிய நெறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. நம்ம வந்திருக்க இந்த கோவில் சுமார் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்தே அப்பவே என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மலை ஏறி வருவோங்க. அப்பல்லாம் எங்ககிட்ட டூ வீலர் கிடையாது. மலைப்பாதை வழியா தான் வருவோம். கோவிலோட வெளி தோற்றமே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இவ்வளவு பெரிய கோவில் இந்த மலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு பாருங்க. ரொம்பவுமே பழமையான கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு வெளிய பூஜை பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க எல்லாமே இந்த கோவில சுத்தி இருக்கிற மலைவாழ் மக்களுங்க. அவங்களுக்கு நம்ம இங்க வந்து வாங்குறத வச்சு தான் வாழ்வாதாரம் இருக்கு. ஸோ நீங்க பூஜை பொருட்கள் வாங்கிட்டு வர மாரி இருந்தா கொஞ்சம் இங்க வந்து இவங்க கிட்ட வாங்கி அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. கோவில் கொடிமரத்துக்கு பக்கத்திலேயே கருடர் சன்னதி இருக்குங்க. நம்ம சுயம்பு பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி லக்ஷ்மி ஹயக்ரீவரை பார்த்துடுவோங்க. இப்ப நம்ம பார்க்குற சக்கரத்தாழ்வார் சிலைக்கு பின்புறமே யோக நரசிம்மர் ஒரே கல்ல இருக்கிறது இங்க தனி சிறப்புங்க. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னாங்க, முன்னாடி இந்த இடம் காடா இருந்தப்போ இங்கிருந்த மக்கள் வளர்த்த பசு ஒரு காரை மரத்துக்கு அடியில போய் பால் சுரந்துட்டு இருந்திருக்கு. அந்த மக்கள் அங்க போய் பார்க்கும்போது பெருமாள் அசரீரியா நான் இங்க அரங்கனா எழுந்தருளி இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மக்கள் அவரை எடுத்து ஒரு குடில்ல வச்சு வணங்க ஆரம்பிக்கிறாங்கங்க. அவருதான் இப்ப நம்ம வணங்குற சுயம்புவா எழுந்தருளி இருக்கிற அரங்கநாத பெருமாள். அந்த மக்களுக்கு இவருக்கு ஒரு கோவில் கட்டணும்னு ஒரு ஆசை வருதுங்க. அப்ப ஒரு பயங்கரமான வெடி சத்தம் கேக்குது. ஈசான்ய மூலையில பாறையும் வாயு மூலையில மண்ணும் அவங்களுக்கு கிடைக்குதுங்க. அப்படி கிடைச்ச பொருட்களை வச்சு மக்கள் இங்க கோவில கட்டுறாங்கங்க. அதனாலயே இங்க இருக்கிற கல் தூண்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலைப்பாடுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா தாங்க நம்ம பார்க்க முடியும். உள்ள போய் நம்ம சுயம்புவா எழுந்தருளி இருக்க பெருமாளை தரிசிச்சுட்டு வெளியில வந்தோம்னா 2 பக்கமுமே தனித்தனி சன்னதியில பூங்கோதை செங்கோதை தாயார்களோட சன்னதியை நம்ம பார்க்கலாங்க. அதன் பிறகு நம்ம வெளியில வரும்போது ஆஞ்சநேயருக்கென்றே ஒரு தனி சன்னதி இருக்குங்க. நம்ம பெருமாளை தரிசிக்கும் போதே பின்னாடி பாருங்க ராமர், சீதை, லக்ஷ்மணனோட இருக்கிற காட்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்படியே உற்சவர் அரங்கனையும் பாருங்க. நம்ம சொன்ன மாதிரியே பாருங்க தூண்கள்ல எதுவுமே வேலைப்பாடுகள் இல்லாம இருக்கு. இவரை ஏன் நம்ம பாவங்களை போக்கும் அரங்கநாதர்னு சொல்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு 2 புராண கதைகள் இருக்குங்க. இந்த கதைக்கு தொடர்பு இருக்கிற பத்ம தீர்த்தத்துக்கு அடுத்து நம்ம போறோம். அப்படியே கொடிமரத்தை ஒட்டி வெளியில வந்து இடது பக்கம் போனோம்னா தெப்ப குளத்திற்கு போற வழி இருக்குதுங்க.
போகும்போதே ஒரு பொரி பாக்கெட்டுமே நம்ம வாங்கிட்டு போயிடணுங்க. அங்க நம்ம தேர் நிலை இருக்குது பார்த்தீங்களா? அதற்கு சைடுல பாருங்க, அங்க இருக்கிறது அன்னதான கூடம். தினமுமே மத்தியானம் இங்க அன்னதானம் நடக்குங்க. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல 3 வேளையுமே இங்க அன்னதானம் நடக்குங்க. இந்த மரத்துக்கு அடியிலயும், தேருக்கு பின்னாடியும் இருக்கிற பிளேஸ்ல நம்ம ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட வந்தா நல்ல அமைதியா உட்கார்ந்து இந்த பிளேஸ ரசிக்கலாங்க. அந்த அரச மரத்துக்கு அடியிலே ஒரு விநாயகரும் இருப்பாருங்க. அப்படியே விநாயகர் சன்னதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயரோட சன்னதி இங்க புதுசா இப்ப வச்சிருக்காங்கங்க. முன்னாடி நாங்க வந்தப்பலாம் இல்ல. இப்ப நம்ம வாங்க அப்படியே தெப்பக்குளத்துக்கு போலாம். இது பெருமாளே உருவாக்குன பத்ம தீர்த்தம்னு சொல்றாங்கங்க. நம்ம தெப்பக்குளத்திற்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன அம்மன் சன்னதி இருக்கும். அதற்கு பக்கத்திலேயே ஒரு தியான மண்டபமுமே இங்க இருக்குங்க. அப்படியே நம்ம தெப்பக்குளத்துக்கு ஒரு சின்ன ட்ரெக்கிங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்க போறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இறக்கம் நம்ம ஸ்பீடா போயிடலாம். வரப்ப கொஞ்சம் 2, 3 இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டே வாங்க. போகும்போது தண்ணி பாட்டில மறக்காம கையில கொண்டு போயிடுங்க. இங்க பிளாஸ்டிக் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே போட்றாதீங்க. ஃபாரஸ்ட் ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் இங்க இருக்கு. இந்த பாலமலை அரங்கநாதர ஏன் நம்ம பாவங்கள் போக்கும் அரங்கநாதர்ன்னு சொல்றோங்கிறதுக்கு, நான் 2 புராண கதைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது இந்த தெப்பக்குளத்தோட தொடர்புடையதுங்க. விஸ்வாமித்திரர் இங்க பல காலங்கள் தவம் இருந்தாரு. அதற்கு பயந்த தேவர்கள் அவரோட தவத்தை கலைக்க ரம்பைய அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் அவரோட தவத்தை கலைக்க ட்ரை பண்றாங்கங்க. நமக்கு தான் தெரியுமே, அவருக்கு தான் பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்து சாபம் கொடுத்துருவாருன்னு. இவங்களையுமே கல்லா மாறுன்னு சபிச்சிடுறாரு. அவங்களும் கல்லா மாறி பல காலம் அவரோட ஆசிரமத்தோட வாசல்லே இருக்கிறாங்க. அப்ப இன்னொரு முனிவரால சபிக்கப்பட்ட கிருதாசி என்ற தேவகன்னிகை ராட்சச உருவத்தோடு அவரை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோபம் அடைஞ்ச விஸ்வாமித்திரர் இந்த கல்ல எடுத்து அந்த ராட்சசி மேல எரியறாருங்க. அப்ப இந்த கல்லோட சேர்ந்து அந்த ராட்சசியுமே இந்த பத்ம தீர்த்தத்துல விழுந்து இருவருமே சாப விமோச்சனம் அடையறாங்க. அதே மாதிரி தர்மகுப்த மகாராஜாவுக்கும் ஒரு கட்டத்துல புத்தி பேதலிச்சு போக அவரோட தந்தை இந்த பத்ம தீர்த்தத்துல அவரை குளிக்க வச்சு இழந்த ஞானத்தை பெற்று தராருங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த பத்ம தீர்த்தம். நம்ம கடைசியா இந்த அமைதியான பிளேஸ்ல அழகா இருக்க இந்த பத்ம தீர்த்தத்தை ரீச் ஆயிட்டோங்க. இங்க பாருங்க, நம்ம மக்கள் எங்க போனாலும் அங்க இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல அவங்களோட பேரை எழுதி அந்த இடத்தோட உண்மை தன்மையே மாத்திடுறாங்க. இனி வர்றவங்களாச்சு இங்க வந்து செவுத்துல இந்த மாதிரி எல்லாம் எழுதாம இந்த இடத்த பாதுகாத்து வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஆலமரம் பாருங்க எவ்வளவு பெருசா படர்ந்து இருக்குன்னு. இந்த இடத்துல வெயிலே படாத மாதிரி அதோட நிழலே ரொம்ப படர்ந்து இருக்குங்க. இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்கும். இதுதான் ரம்பைக்கும் தர்மகுப்த மகாராஜாவுக்கும் அந்த தேவ கன்னிகைக்கும் சாப விமோச்சனம் அளித்த பெருமானால் உருவாக்கின பத்ம தீர்த்தம்ங்க. நீங்களும் இந்த பாலமலை அரங்கநாதரை இந்த இயற்கை அழகோட வந்து தரிசிச்சு பாருங்க. இங்க ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி அழகான டெம்பிள் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.